வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னொரு லொக்கேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பாண்டி மெரினா பீச். ஸோ இங்கே வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மெரினா பீச்சை கொஞ்சம் லைட்டாக அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த போட் ரைடிங் பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்தாச்சு. பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அப்போ இந்த அனகொண்டா மூவியில் உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. எவ்வளோ சூப்பராக தண்ணியிலே க்ராஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டில் க்ராஸ் பண்ணாங்க, எவ்வளோ அழகாக தண்ணியில் க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த காலத்து கலைப்பட்டு விஷயத்தை பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இப்படி ஒரு விஷயத்த அட்லீஸ்ட் வாழ்நாளும் ஒரு தடையாவது பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏரியாவை பாருங்கள், கடலும் ஆறும் சந்திக்கிற இடம், ஆறும் கடலும் ஒன்றா சேர இடம் பாருங்களா எப்படி இருக்கு. வாவ், அப்படியேங்கப்பா. அங்க ஒண்ணு இருக்குண்ணா, பாருங்களேன். தண்ணில போட்ல இருந்து ஒரு மீன் வந்துச்சுங்க, விட்டுருவோம். ஸோ இதாங்க பாண்டி மெரினா பீச். செம்மையாக இருக்குல்ல. இது பாருங்க, இதுதான் பாண்டிச்சேரியோட நியூ லைட் ஹவுஸ் அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னொரு லொக்கேஷன் தான் வந்திருக்கேன். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டி மெரினா வந்திருக்கோம். அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச் மாதிரியே பாண்டிச்சேரியில் வந்து பாண்டி மெரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்திருக்கேன். ஸோ பாண்டி மெரினாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸுங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பிளாக் கலரில் ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பார்த்தீங்களா. இது பாண்டிச்சேரியோட ஒரு நியூ லைட் ஹவுஸ், சரிங்களா. இல்லை, ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்குது, அது பாண்டிச்சேரியோட ராக் பீச்சில் இருக்குது. ஸோ நம்ம பாண்டிச்சேரியோட மெரினாக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மெரினா பீச்சை கொஞ்சம் லைட்டாக அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த போட் ரைடிங் பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி சரியான ஒரு பசி எடுக்குது, தாக்கு பிடிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கேயும் ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது என்ன இருக்குது எப்படி என்னன்றதெல்லாம் போட் ஹவுஸில் ஒரு பயங்கரமாக ஒரு அலப்பறை பண்ணிட்டு வந்துடலாம், சரிங்களா. அது என்ன ஏதுன்றலாம் போகும்போது பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து மியூசிக் சவுண்டு இதுன்னு ஓடிட்டுருக்கு. அப்போ வாங்க. ஸோ இதாங்க பாண்டி மெரினா பீச். செம்மையாக இருக்குல்ல. இது பாருங்க, இதுதான் பாண்டிச்சேரியோட நியூ லைட் ஹவுஸ் அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது. ஓல்டு வந்து ரெட் கலரில் இருக்கும், அது வந்து ராக் பீச் கிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குங்க, பாண்டி மெரினா. வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, பட் எல்லா வகையான ஃபுட்ஸ் இருக்குது. மார்னிங்கில் விட ஈவினிங் கொஞ்சம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்து க்ரௌட் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த பீச்சு, அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக. நிஜமாக சொல்லப்போனால் ஒரு குப்பை இல்லை பாருங்கள், க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்க பாருங்கள் ஏரியா, சரிதா. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம், அந்த போட் ஹவுஸ்க்கு. எப்படின்னு பார்ப்போம். எஸ், அப்படியே பார்த்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் உள்ளே போய் பார்க்குறதா, நேற்றே ராக் பீச் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த பீச்சை போய் பார்க்குறதுனால பார்க்கலாம், பட் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டைம் ஓவர். அதனால் இந்த பீச்சை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே போட் கிளம்பிடலாம். அதனால் போவாங்க. ஸோ உள்ளே வந்துடுச்சுங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா இருக்குது. அது அப்படியே நியர் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த பாண்டி மெரினா ஃபுட் ஸ்ட்ரீட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒரு தொட்டி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ஏர் பலூனில் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன அந்த போட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு குழந்தைங்க விளாட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குழந்தைங்க விளாட்ற ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், ஈஃபில் டவர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செம்மையால்
எந்த கடைக்கு போகலாம்? எல்லா கடையும் மூடி இருக்கே. இங்கே பாருங்க, இவ்வளோ கடையில் அந்த 2 கடை மட்டும் தான் திறந்துருக்கு. இந்த கடையில் காலையில் இது வரும் ஜூஸு ஸ்நாக்ஸ் மட்டும்தாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து அந்த கடையில் வந்து ஜூஸ் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. ஆர்டர் கொடுத்ததில் பர்கர் இன்னும் வரல. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாண்ட்விச் வந்துருச்சு. சூப்பருங்க. இது வந்து மிக்ஸ்டுனாங்க. கம்ப்ளீட்டாகவே ஜங்க் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மைனஸ்லாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு வந்தேன் மைனஸ்லாம் போடாதீங்கன்னு, ஆனால் மைனஸை போட்டு கொடுத்துட்டாங்க. இது இருக்குது சொல்லுங்கள், கலர்ஃபுல்லால். ஓகே, அதை அப்படியே நம்ம முதல்ல சாப்பிட்ருவோம். பார்க்கும்போதே வாய் வருது. அப்படிங்க பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள், செம்மையாக இல்லை? ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்த பர்கரை வந்த சாண்ட்விச்சை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடுவோம். பர்கர் இன்னும் வருது. இங்கே பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண சூப்பரான ஒரு ஜூஸ் வந்துருச்சு. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஃபிக் அப்புறம் ட்ராகன் மிக்சிங்கில் ஒரு செம்ம ஹெல்த்தியான ஒரு இது. ஆனால் பாருங்கள், ட்ராகனாக பண்ணால் கூட இவ்வளோ கலர் வருமானு தெரில, ஆனால் இதில் இவ்வளோ கலர் வந்திருக்கு. எனக்கே ஷாக். ஐ திங்க் நம்ம சென்னையில் ட்ராகன் வாங்கும்போது ஒயிட் கலரில் கொஞ்சம் டாட் இருக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து இந்த கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? நிஜமாக செம்மையாக இருக்கு. குடிங்க. இங்கே ஜூஸையும் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும். சரி, சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். அப்படியே டிஷ்ஷில் என் கூட சாப்பிடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எதுவுமே ஆப்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு பர்கர் அண்ட் சாண்ட்விச் தான் இருக்குன்னாங்க. சரி, ஓகே பரவாயில்ல, எனக்கு சீஸ் இல்லாமல் கொடுங்கன்னா அவங்க சீஸோடு கொடுத்துட்டாங்க. வேண்டான்னு சொல்லவும் முடியல. சீஸ் சாப்பிட்டு ஜங்க் வேண்டான்னு நினச்சேன். பட் கொடுத்துட்டாங்க, வேறு வழியில் சாப்பிட்டேன். பட் இந்த ஜூஸை மட்டும் கையிலே பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த தண்ணி தாகம் எதுவுமே கிடைக்கலாம், வேறு வழி கிடையாது. ஸ்லோவாக இந்த இடத்துல ஒவ்வொன்றும் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் பீச் ரோட்டில் தான் இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டிங்கோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 கிட்ட ஆகுது. ஸோ இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படியே ஸ்லோவாக அங்கே போக ஆரம்பிச்சலாம். போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம். நிச்சயமாக சொல்லப்போனால் பாண்டிச்சேரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு பீச்சும் ஒரு ஸ்பெஷலு. பாண்டிச்சேரி மெரினான்னு போட்டு வந்துருங்க. நிஜமாக அட்டகாசமான ஒரு பீச்சு, வேறு லெவலில் இருக்குது. நிஜமாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். செமையாக வந்து ரிலாக்ஸ்டாக பார்த்து சாப்பிட்டு தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஊர் பீச்சில் இருக்கிற மாதிரியே செமையான ஒரு க்ளீன் செட்டப் வச்சுருக்காங்க. நிஜமாக நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் நிறையா இருக்கனால இவங்க ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளீனிங் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பீச்சு. நிஜமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 hour later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க பாண்டிச்சேரி. ஸோ நம்ம காரில் வந்துவிட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு என்ன எதுவும் பண்ணலாம். என்ன ஒரு டீமாக வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு இது வந்துட்டேன். கூட யார் மிங்கிளாக வரோன்னு பார்க்கலாம். நேராக போயிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு 12:30க்கு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உள்ளே போய் ப்ராசஸ்லாம் பார்த்துருவோம். ரொம்ப டைட்டாக இருக்கா? இல்லைண்ணா, லூஸாக தான் இருக்குது. லூஸாக இருக்கிறது நல்லது. ஏன்னா காற்று வரும். உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு காற்று வராது. காற்று வர புழுங்க வராது. வேறு இது எதுக்குன்னா வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் தண்ணியில் ஒன்றா இது பிடிச்சின்னு உங்களை மிதக்கிறது தான். ஓகே, நம்ம அதுக்கு சேஃப்டிக்கு தான் போடுறோம். நம்ம சுத்தமாக காற்று வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக. எஸ், இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஸோ அப்படியே போகிறோம். 4 places, ஒவ்வொரு பிளேஸை பார்த்துட்டு செம்மையை என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கே என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். செம்மையான ஒரு பிளேஸ் என்ட்ரிங்க போட் ஹவுஸ்க்கு. ஸோ என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். எஸ், இதாங்க அந்த இடம் ஃபுல்லாக. இங்கே தான் என்ட்ரியாண்ணா? எஸ், ஃபுல்லாக வந்தாச்சு.
பாருங்களேன், செம்மையால எங்கே போனாலும் இந்த யமஹா இன்ஜின் தான் இருக்கு. என்ன மாதிரிண்ணா? அதாவது கரெக்டாக எதோ வந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே. லைஃப் ஜாக்கெட் போடணும். ஓகே. அதை ட்ரிங்க்ஸு பண்ணக்கூடாது. அதேமாரி ஃபுட்டு சாப்பிட்டு வரலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு இத்தனை நிமிஷத்துலேயே நம்ம வந்துடணும். சிலவங்க வந்து இப்படி ஆட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் ஊஞ்சில் போகிற மாரி. அதை சொல்லி அவங்க கஸ்டமருக்கு தான் நம்ம ஹாப்பியாக நினைக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆட்ட சொல்லி நம்ம அந்த டைமில் இப்படி ஆட்டுறதுனால இந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்தமாரி பண்ணக்கூடாது. சப்போஸ் பிடிக்காம விழுந்துட்டாங்க பண்ணுவேன், அது அந்தமாரி பண்ணக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னாக்கா கஸ்டமர் பார்க்குற வரைக்கும் கரெக்டாக நம்ம போனோடனே கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா அப்படி இருந்தால் இப்போ நம்ம தான் நாங்கள் ஓட்ட முடியும். எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல் சும்மா போய் கூப்பிட்டு போய் சும்மா வந்தாக்கா அது கரெக்டுண்ணா. அதுக்காக அந்த மாதிரி சூப்பர்ண்ணா. கொஞ்சம் தாண்டினா கூட லைஃப் ஜாக்கெட்டை கூட கழட்டி வச்சுக்கலாம். அதேமாரி இது அரிக்குமேட்டில் லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுக்கலாம். அதேமாரி மேங்கர பாஸ் உள்ளப்பா கூட லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுக்கலாம். சில பேர் அது வந்து சேஃப்டியாக கொஞ்சம் இதாக இருக்கணும், சில பேர் கொஞ்சம் பெரிய இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாண்ணா, சூப்பர்ண்ணா, நல்ல இன்ஃபர்மேஷன். ஸோ அண்ணா தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், இங்கே எவ்வளோ போட்ஸ். சூப்பர்ண்ணா. எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா? எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா போட்டு? அங்கேயே நம்ம ஓட்டி அதனால எல்லா டைமில் மீன் பிடிக்குள்ளே போவோம். அதனால எஸ் பாருங்களேன், இது வந்து ஹார்பர், ஃபிஷிங் ஹார்பர். எல்லாம் ஒரு வாரம் தங்கல், 10 நாள், 2 வாரம் ஓகே. தண்ணிக்குள்ளே இருந்து அங்கேயே இருந்து மீனை பிடிச்சிட்டு ஃபுல் பண்ணி வந்து இங்கே நைட்டு காலையில் 3 மணிக்கு சர்ச் பண்ணுவோம். ஓ, வந்துட்டு ஓ இன்றைக்கி நைட்டு கிளம்புவாங்க. மொத்த போட்டோம். இன்னும் இதேமாரி பெரிய போட்லாம் ஒன்றா தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ஓகே. அவங்க வரக்குள்ளே இவங்க போவாங்க. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் போகிறது. சரி பாருங்களேன், இங்கே எவ்வளோ போட்ஸ். One hour later. Wow, இங்க பாருங்க. பாருங்க, அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுள்ள வந்தாச்சு. பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பாருங்க, உள்ள ஆல்ரெடி ஒரு டூரிஸ்டர்ஸ் வராங்க.
kayaking. அவங்களே ஓன் kayaking பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாருங்க, ஒரு நேச்சரோட படைப்பு எப்படி இருக்குல்ல. பாருங்க, அடுத்த ஒரு போட் வருது உள்ளிருந்து. எப்படி இருக்கு? அட்டகாசமா இல்லை? நிச்சயமா அட்டகாசுங்க. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட உள்ளே போகிறது அட்டகாசமா இல்லை? அப்படியே இந்த அனகொண்டா மூவியில் உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. சூப்பராக தண்ணியிலே க்ராஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டில் க்ராஸ் பண்ணாதான் எவ்வளோ அழகாக தண்ணியில் க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இது ஆழம் கம்மி. சூப்பர் கிராஸ் பண்ணி கிளம்பிட்டாங்க. போட்டு தான் நல்லா இருக்கும். பகிக்கு மட்டும் தான் லக்கு, பின்னாடி போட்டு அழகாக. ஏய், இது உள்ள 2 டாக் பா. நான் ஏதோ தண்ணியில் 2 முதல்ல தான் கிராஸ் பண்ணுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 2 டாக் ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ தைரியமான நாய்ங்க. தண்ணியில் எந்த முதலையும் காணுமே. நிஜமாக பேக் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் போகிற டைமில் திடீர்னு வந்து பிச்சாவரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சடனாக இங்கே வந்து பாண்டிச்சேரியிலேயே பேக் வாட்டர் பார்த்துட்டு இதில் ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது பார்க்குற அனுபவம் வேறு லெவலுங்க. செம்மையாக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது, ஒர்த்து. எஸ், நிஜமாக சூப்பராக இருக்குது. அப்படியே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு இப்போ அப்படியே வெளியே போகிறதுக்கு வந்துடும். ஆனால் பிச்சாவரம் அளவுக்கு பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அனுபவம் ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம். என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். செம்மையாக இருக்குல்ல அந்த ஃபீல். நிச்சயமாக சொல்ல போனால் போட்டில் ஒரு சரியான ஒரு ஃபீலில் சூப்பராக இருக்கா. ஓடுது. சரி, நிஜமாக இந்த டைமில் வந்து விஜய் சேதுபதியோட அந்த லைஃப் ஆஃப் ஃப்ரம் சாங்ஸ் பாடிட்டே போகிற மாதிரி செம்மையாக இருக்குல்ல.
நம்ம அடுத்த பிளேஸ்க்கு அப்படியே போக ஆரம்பிக்கும். நிஜமாக வேறு லெவல். போட்டி போட நிறைய போட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம போட்டு தான் நாங்கள் பாருங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? கூட ஃபிஷ் பண்ணுறாரு. பார்க்குறதுக்கு கரையாக தாங்க இருக்குது, ஆனால் ஃபிஷ்ஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபிஷ் இங்கே என்னதுண்ணா? அரிக்கமேடா? ஓ சூப்பர். செகண்ட் சூப்பர். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அரிக்கமேடு கிட்ட வந்துட்டோம். இங்கே போயிட்டு இங்கே போய் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். போட் அண்ணன் திருப்பி ஸ்டாப் பண்ணுறாரு. பாருங்க, இந்த பிடிச்சதே போட்டில், இந்த போட்லேயும் பார்த்தல, அந்த ஃபஸ்ட்டு போட்டில் யமஹா என்ஜின், இதில் சுசுக்கி என்ஜின். இல்லை பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா என்ஜின் பாருங்க. சுசுக்கி எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. சூப்பராக வண்டி எப்படி போட்டு திருப்பி கேப் கொடுத்துட்டு எஸ் அந்த போட்டை டெக் வந்துடுச்சுங்க. எஸ் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து நம்ம ஸ்டாப் ஆகிட்டு அரிக்கமேட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அரிக்கமேட்டில் வந்து இறங்கியாச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து இறக்கிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி வாக் பண்ணி ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அரிக்கமேடு பழைய ஃபோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அண்ணா கொஞ்சம் விட்டார். அவருக்கே தெரிலன்றாரு. கிட்டத்தட்ட சம்திங் மோர் தென் 500 years ஓல்டு அப்படின்றாரு. எனக்கு தெரில. அங்கே உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உள்ள இருக்குது. ஒரு 10 to 15 minutesக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உள்ளே போவோம். ஒரு 10 to 15 minutes. எங்கே போனாலும் நடக்க விட்றாங்க. பார்ப்போம். அந்த காலத்து கலை பொக்கிஷத்தை பார்க்க போகிறேங்க. எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எஸ், எவ்வளோ சூப்பரானே. ரொம்ப பழைய ஃபோட்டோ. ஆனால் இங்கே மொத்தமாக அழிஞ்சு போயிட்டுருக்கு. மிச்சம் மீதி இருக்கிறது இவ்வளோ தான் போல இருக்கே. ஓ, இது மொத்தமாகவே அழிஞ்சு போச்சுங்க. இவ்வளோ தான் இருக்குது. இது அந்த காலத்து ஃபோட்டோங்க. இது எல்லாமே அழிஞ்சு போய் மிச்சம் மீது இருக்கிற பாட்டு. மனுஷங்க அடிச்சிட்டாங்களா இல்லை காலப்போக்கில் அழிஞ்சிருச்சா தெரியலையே. வேறு எப்படி இருக்கு பாருங்கள. வா, அங்கே பலாமரம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதான் என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. அந்த அரிக்கமேடு ரெண்டு இதோட வாயிலோட என்ட்ரன்ஸ் போல் இருக்குது இந்த ரெண்டு. ஸோ மீதி இருக்கிறது தாங்க மொத்தம் காலி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ பையனாக இருக்குன்னு பார்ப்போம். இதாங்க அந்த ஃபோட்டோட மீதி இருக்கிற பார்ட்டா. மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் காலி ஆகிடுச்சு. மீதியில் இவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
தெரிஞ்சு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்து கல்லுங்க. ஸோ நல்லா தெரியுது அவங்களுக்கு, அதெல்லாம் அந்த காலத்து கல்லுங்க. இது காலப்போக்கில் கொஞ்சம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதை மேட்ச் பண்ணுற மாதிரியே இது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாவே தெரியுது. புதுக்கல்லையும் இது பழைய கல்லை வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அப்படி தான், ஏன்னா நிறைய அழிஞ்சு போயிட்டுருக்கு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, பாருங்களேன் தெரியுதா? ஸோ இதெல்லாம் மேலே இருக்கிறலாம் அப்படியே ஒரிஜினலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஃபுல் ஒரிஜினலில் இருக்குது. பாருங்கள், இதோட பில்டிங் தான் பாருங்கள், அந்த பார்ட் ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துடும் பாருங்கள். வாவ், நிஜமாக பார்க்கக்கூடிய இடங்க. இப்படி ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் வாழ்நாளோ ஒரு தெரியாது பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எஸ், பார்த்திங்கன்னா அந்த அரிக்கமேட்டில் வந்துட்டு அந்த பில்டிங் கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோட பின்னாடி தான் நான் நிற்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுங்க. இந்த சதுரத்திற்கு ஃபுல்லாகவே இருந்த ஒரு பில்டிங்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அழிஞ்ச இடத்த வந்து அவங்க சரி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா சரி, ஏன்னா அந்த இடம் இன்னும் ஒரு மோசமாக போய் இன்னும் இருக்கிறது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற, அதாவது இந்த மேலே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. இந்த கீழே இருக்கிற சின்ன சின்ன பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஓல்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலேயே வந்து செங்கல் பிரிஸ்கை வச்சு அவங்க ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பழசை வந்து இன்னும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு க்ரிப் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பழசு ஓல்டு, என்ன ஏது, இதோட டீட்டெயில்ஸ் என்ன ஹிஸ்ட்ரின்றது நம்ம போட்டோட ஜாக்ஸ்பேரோ அண்ணா கிட்ட கேட்டால் தெரியும். நம்ம போட்டோட ஜாக்ஸ்பேரோ அண்ணா கிட்ட போயிட்டு அதை கேட்டுருவோம். அந்த ஜாக்ஸ்பேரோ அண்ணா சொல்கிறத வச்சு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா அவரை வச்சு நான் வீடியோவாக பேசியே நான் உங்களுக்கு போட சொல்லிடுறேன், கிளியராக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு தாங்க அந்த அரிக்கமேடு பயங்கரமான அந்த ஃபோட்டோ. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப ட்ராவலாம் கிடையாது. போட்டில் வந்து இறங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது வாக்கிங். அழகாக வந்து பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக போகலாம். நிஜமாக சூப்பரான ஒரு இடம், செம்மையாக இருக்குது. ஸோ நிஜமாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம், நிஜமாக பார்க்கலாம். ஓகே, அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் போய் தான் அங்கே ஒரு பலாமரம்லாம் இருக்குது. பலாப்பழத்தை பழத்தை தூக்கிட்டு போயிடுவோம். ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போய் அதை போய் என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். ஓகே, அங்கே வாங்க போகலாம். சூப்பரான ஒரு பிளேஸ் போய் பார்க்க போகிறோம். எங்கே தெரியுமா? இன்னொரு பலாமரம். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 கிலோ. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளெல்லாம் இருக்குது. பெருசாக இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 30 இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பலாப்பழம் இருக்குது, தெரியுதா? இப்படி உள்ளே வந்து நான் போய் காட்டுறேன் பாருங்க. மரம் ஃபுல்லாக பலாப்பழம். எவ்வளோ பழக்காய் பாருங்க, தெரியுதா? அந்த பக்கம் அப்படியே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாந்தோப்பு இருக்குது. அட்டகாசமான மரம் பார்த்தேன் பாருங்களேன். இந்த மரம் ஃபுல்லாகவே ஒரே பலாப்பழம் தாங்க இருக்குது. பலாப்பழம் தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே எனக்கு பாருங்கள் வாய் ஊறுது. வேறு லெவலில் இருக்குது. வாவ், சரி, அது பறிச்சா யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம ஒரு நாளும் என்ன கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாம்.
இதோட இங்கே முடிச்சிருவோம். நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்கே போகிறாரோ அங்கேருந்து நம்ம போகிறத பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அரிக்கமேடு வரவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பாண்டிச்சேரியில் போட்டஸ் வரவங்க பாண்டிச்சேரி ஹார்பர், இந்த அரிக்கமேடு, அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரூட் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம அங்கே போக போகிறோம். சரிங்களா? திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். போட்டில் வருடுங்க நம்ம போட்டு லாக்ஸ் பாரு அண்ணா. லாக்ஸ் பாரு அண்ணா. இந்த பில்டிங்கை பற்றி சொல்லுங்க. பார்த்தீங்களா அது என்ன ஃபோட்டோ? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அது எப்படி பார்த்தா ஒரு 600 வருஷம் பில்டிங், பழைய பில்டிங் அது. ஓகே. யாரோட? லாஸ்ட் படம் அந்த பொன்னியின் செல்வன் இந்த லாஸ்ட் சீன் எடுத்தாங்களா அதுதான். ஓகே. அதுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக பெரிய அதுன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியல. என்ன ஃபோட்டோ? தட் ஃபோட்டோ? இல்லை இப்போ இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தாங்களா அவங்களோட தான்? பிரிட்டிஷ் காலத்தில் கேட்டிருப்பாங்களா? எடுத்தாங்களே அது ஓகே. அது யார்? பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது அந்த டைம்ல? பிரிட்டிஷ்கார். அது ஃப்ரெஞ்சு. அப்போ வந்து நம்ம வாவ். அப்படிங்கப்பா. ஓ இங்க பாருங்க. எதனால போட்டாங்க நமக்கு தெரியாது. அது ஒழுங்காக அதை பராமரிப்பு பண்ணுங்க. இன்னும் எவ்வளோ டூரிஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்க. நல்லா லைக் பண்ணுவாங்க, அதிகமாக வருவாங்க. அது இப்போ அவங்க முயற்சி பண்ணி இந்த மாதிரி டூரிஸ்ட் அதிகமாக வரதுனால முயற்சி பண்ணி கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணி அதை மறுபடியும் அதை புதிச்சாங்கன்னா இன்னும் நல்லா டூரிஸ்ட் அதிகமாக வரும். அது என்ன பண்ணுறாங்க தெரியல. மீனுக்கு எப்படி பண்ணுறதா முடியுமா? இல்லை இல்லை, நம்ம வந்தோம்ல அதனால வந்து அது இல்லைன்னா அதுக்குள்ளேயே துணிஞ்சு கிடக்கா. நம்ம வந்தனால அது அவங்க பண்ணாங்க. ஒருத்தவங்க தோல்த்திரி ஓடியா இருக்கணும், நம்ம போகலையா அந்த மாதிரி தான். எல்லாம் வந்து போச்சு டக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சுங்க. இன்னும் நிறையா வரும், இவ்வளோ வரும். ஓட இருக்குல்ல உங்களுக்கு ஈஸி வேறு அப்படியே பட்ஜெட்டில் ஓட பெருசாக இருந்தாலும் பயிரில் போடுறது. இது சின்னது தானே, வளர்ந்து பெருசாகும். அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இதுதான் கடலோர ரோந்து கப்பல், ரோந்து போட்டு. போட் ஹவுஸு, மேங்க்ரூவ், அரிக்கமேடு எல்லாம் ஃபிஷிங்
அல்வாண்ணா ஓ ரைட். பாருங்களேன் சார், ஏரியா பாருங்களேன். கடலும் ஆறும் சந்திக்கிற இடம், ஆறும் கடலும் ஒன்றா சேர இடம் பாருங்களேன் எப்படி இருக்கு. வாவ், காசுங்க. ஆ இங்கே பாருங்க அந்த லைட் ஹவுஸ், நியூ லைட் ஹவுஸ். ஃப்ரண்ட்ல ரொம்ப பயங்கர ஷேக் ஆகுது. ஏறுங்க. தில்லா போறாரு பாருங்களா அவரு. வாவ், அது ஓ அங்கே கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஆல்மோஸ்ட் பேக் வாட்டர்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடலோட இதுக்கு வந்துட்டோம். எஸ், பின்னாடி பாருங்க அந்த ஒரு லைட் ஹவுஸ் தெரியுதா? நியூ லைட் ஹவுஸ். எஸ், வாவ். நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோட சேர்ந்து இந்த கப்பலில் பயணிக்கிறோம். அந்த அரிக்கமேடு ஃபோட்டோ பற்றி அவர்கிட்ட கேட்டேங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோக்கே அந்த பதில் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையோட வந்துட்டேன். அதை பற்றி யாராவது தெரிஞ்சதுனா கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எஸ், பேக் டு எல்லாத்தையும் முடிச்சு நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம துணை கேப்டன் கிப்ஸ் வந்துட்டாருங்க.
ஓகே சார். நிஜமா சூப்பர்ண்ணா, அட்டகாசண்ணா. நன்றி. கண்டிப்பாக வருகிறேன். சரிங்களா? நிஜமா சூப்பர். ஓகே சார். அதனால தான் உங்களுக்கு நான் எனக்கு பிடிச்ச அந்த பேர் வச்ச ஜாக்ஸ் ஸ்பேரோன்னு என் வீடியோ போடும்போது யூடியூப்பில் வரும். எஸ், அண்ணனோட போட்டில் தாங்க அழகாக சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ணனுக்கு சூப்பரான வச்ச பேர் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவர் இருக்கிற போட்டோட ஏரியா பேர் டாட்டுகா துறைமுகம்னு வச்சிட்ட பேர். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்ஸ் சார். ஸோ நிஜமாக அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இல்லை சார், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இங்கேயே மீன் பிடிக்குள்ள இந்த போட்டு ஓட்டுவோம். ஓகே. இப்போ வந்து மீன் பிடிக்குள்ள கொஞ்சம் மாரி இப்போ வருமானம் இல்லை. ஓகே. மீன் என்ன எல்லா போட்டுஸும் அதிகமாக இருக்கிறதுனால மீன் கம்மியாகப்படுது. ஆமாம். அன்னன்னைக்கு போயிட்டு வரத்துல ஒரு நாளைக்கு 200 கிடைக்குது, ஒரு நாளைக்கு 500 கிடைக்குது, ஒரு நாளைக்கு சுத்தமாக ஒன்றும் இருக்க மாட்டேது. ஓகே. சரி, பாண்டிச்சேரி டூரிஸ்ட்டு இந்தமாரி கொண்டு வந்ததுனால சரி இப்படி போனால் கம்மியாக கிடைக்குது, இப்படி வந்தால் சரி நம்ம சம்பாதிக்கலாம், என்ஜாய்மெண்ட் தரணும், உங்களுக்கு எல்லாரையும் திருப்தி பண்ண மாதிரி வரவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ண மாரி இருக்கும். ஆமாம், அதுக்காக தான் நான் சரி இப்படி ஒரு டூரிஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. சூப்பர்ண்ணா. நல்ல நேரம் பாருங்களேன், இன்னைக்கு உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே அந்த பிரதர் அங்கே வண்டி காமிச்சது அங்கேயே கிடச்சது. வண்டியில் அந்த ஸ்லிப்பை கொடுத்தாரு, அதை கரெக்டாக வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்திருக்காம நம்ம தேடிட்டு இருந்திருப்போம் எங்கே போகலாம், யார்கிட்ட போகலான்ட்டு. அலட்சமாக சூப்பர் ஆகிடுச்சு. சூப்பர்ண்ணா, உங்கள் கார்டு எனக்கு கொடுத்துருங்க, நாளை போட்டு விட்றேன். ஓகேண்ணா, வாங்க சார் உள்ள. அதை வந்துட்டேன். எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம போட் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அண்ணங்கிட்ட கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அண்ணனோட துணையோட டாட்டுகா துறைமுகத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த போட்டில் தான் வந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்பரை காமிச்சார், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, மூணாவது அரிக்கமேடு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கடலும் ஆறும் சந்திக்கிற இடம் மாதிரி, அதாவது பேக் வாட்டர் ஏரியாவும் கடலும் சந்திக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தார். அது சூப்பராக நிஜமாக சொல்ல போனால் இந்த காசுக்கு நான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம் போயிருந்தால் கூட இவ்வளோ ஒர்த்தான ஃபீல் பண்ணியிருப்பேனாலும் தெரில. பட் அது வேர்ல்டு செகண்டு. இது நிஜமாக நான் ரொம்ப 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 சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக அழகாக ஃபீல் பண்ண ஒரு இடம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்களோட ஒரு கான்டாக்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், போய் பாருங்கள். நல்ல ஃப்ரெண்ட்லி சப்போர்ட், நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நானே ஒருத்தரோட நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக அட்டகாசமான ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட். ரொம்ப அழகாக சூப்பராக போயிட்டு வந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு என்னோடய இந்த டிஜிட்டலான ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரே வீடியோவாக போடுவோன்னா இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட் 2 பார்ட் இல்லை 3 பார்ட்டாக போடுவோனா அப்படின்றது தெரியல. ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களோட சூப்பரான கமெண்ட்டு, இதோட ஃபீட்பேக்ஸ் பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலுக்கு யாரை புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. நிச்சயமாக அட்டகாசமாக இருக்குங்க. பாண்டிச்சேரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி இருந்தால் அவங்கள பார்ப்போம், சரிங்களா? ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த அழகான ஒரு டிஜிட்டலான ஒரு சந்தோஷத்தோட உங்கள்கிட்ட காமிச்சதோட நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரம் பாருங்கள், சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ.